நேர்களே, மற்றொரு முக்கிய செய்தி. அம்பேத்கரை விமர்சித்த அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது ஏன் என்று தற்போது அமைச்சர் ரகுபதி ஒரு முக்கிய கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் நேரடியாக பாஜகவை விமர்சிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் ரகுபதி தரப்பில் மற்றும் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. அம்பேத்கரை விமர்சித்த அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காதது ஏன் என்று தற்போது அமைச்சர் ரகுபதி தரப்பில் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. அம்பேத்கரை விமர்சித்த அமித்ஷாவை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு கண்டன குரலை எழுப்பியதோடு இன்று நாடாளுமன்றத்திலும் அது எதிரொலித்தது. காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேபோல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தனர். தொடர்ந்து இந்த விவகாரமானது தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது வரை அமித்ஷாவை விமர்சிக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தற்போது ஒரு கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். வலிக்காமல் வலியுறுத்த கூட இபிஎஸ்க்கு மனம் இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போதெல்லாம் அம்பேத்கர் என்று கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்ற ஒரு சர்ச்சை கருத்து அமித்ஷா தரப்பில் முன்வைக்கப்பட்டதற்கு அனைத்து கட்சி தரப்பிலும் பல்வேறு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பியது. இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பதவி விலக வேண்டும் என்ற பல்வேறு கண்டனங்கள் தொடர்ந்து வலுத்து வருகிறது. தமிழ்நாடு தரப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் திமுக தரப்பில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு முழு பொறுப்பேற்று அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை ஒட்டுமொத்தமாக எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது இதுவரை இந்த அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷாவை கண்டிக்காதது ஏன் என்று அமைச்சர் ரகுபதி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார்.